பிக் பாஸ் சீசன் 9 இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. இந்த நிலையில எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஆளா உள்ள வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருமே உள்ள வந்தாலும் சில பிரச்சனைகள் அங்க இப்ப இருக்க தான் செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதுசு புதுசா நெறைய பிரச்சனைகள் வருது. உள்ள இருக்கக்கூடிய அந்த 4 பேரும் எதுவும் செய்றதே இல்ல. ஆனா ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. சென்னை செந்தமிழ் அப்படின்ற பாடலை போட்டுட்டு யார இப்போ வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள தான். உள்ள வந்ததுமே நேரா பிரஜன் அவர்களிடம் போய், "இந்த 20 நாட்கள் உன்னை எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும்" அப்படின்னு அவங்களுடைய ஃபீலிங்ஸ கொட்டியிருக்காங்க. அதற்கப்புறமாக ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டா போய் அவங்க எப்படி எவிக்ட் ஆனாங்க அப்படின்றத பேசி வராங்க. இந்த சூழல்ல ரம்யா ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. ரம்யா வந்து ஒரு பாம்பு அப்படின்னு. பார்வதி கிட்ட சாண்ட்ரா சொன்ன மாதிரியாக அவங்க சொல்லியிருந்தாங்க. இத வெளிய போய் யோசிச்சு பார்த்துட்டு, வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் வந்து, "ரம்யா நீ பண்ணது தப்பு. நான் எங்கேயுமே உன்ன வந்து பாம்புன்னு சொல்லவே இல்ல." அப்படின்னு ரொம்ப அவங்க ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. "இல்ல நீங்க சொன்னதுக்கு நான் வீடியோ வச்சிருக்கேன்னு" இவங்க சொல்ல. என் பொண்ணுங்க மேல, என் குழந்தைங்க மேல ப்ராமிஸா சொல்லல. இவங்க சொல்ல, தேவையில்லாம இவங்க குழந்தைகள் எல்லாம் இழுத்து விடுறாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில இப்போ ரம்யா அவர்கள் சொன்னது சாண்ட்ராவுக்கு எங்கேயோ பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து ரம்யா கிட்ட அத பத்தி பேசியிருக்காங்க. ஆனா ரம்யாவும், "இல்ல நீங்க பேசியிருக்கீங்க. என்கிட்ட வீடியோ இருக்குன்னு" சொல்றாங்க. இது ஒரு மோதலா அங்க போயிட்டுருக்கு. அதற்கப்புறமாக டாப் கண்டஸ்டன்ட் 4 பேருமே அமைதியா இருக்காங்க. இதுல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பெட்ல படுக்கிறத பத்தி திவ்யாவுக்கும் அவருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. அப்புறமா சுபிக்ஷா, வியானா வந்து நாமினேஷன பத்தி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வின்னரே யாருன்னு தெரிஞ்சிரும். எதற்காக இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள உருவாக்கிக்கிட்டு, நம்ம வேலைய பார்க்கலாமே அப்படின்னு தான் இத பார்க்கக்கூடிய எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து சாண்ட்ரா ரம்யா வந்து இந்த மாதிரி பாருக் அப்ரிதீன் அவர்களை பற்றி அடுத்து பேசுவாங்களா? இல்ல அரோரா அவர்கள் பாருக் அப்ரிதீன் அவர்களை பற்றி கேட்பாங்களா? அவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த ரெட் கார்ட பத்தி அடுத்து பாருக் அப்ரிதீன் அவர்களை பற்றி உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் பேச, அதாவது ரீஎன்ட்ரி குடுத்திருக்கக்கூடியவர்கள் பேச அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாண்ட்ரா அவர்கள் பாருக் அப்ரிதீன் அவர்களை பற்றி பேசுறாங்களா? இல்லையா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்னொரு பக்கம் இந்த 4 பேர்லயே ஒருத்தர் எவிக்ட் ஆயிருவாங்க. 2 எவிக்ஷன் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வரக்கூடிய நிலையில, ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்கள் சும்மா இல்லாம சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்கன்றதா எல்லோருடைய இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேதனையா இருக்குது. யாரு வின் பண்ண போறாங்க அப்படின்றத திவ்யாவா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ச சபரியா? இல்ல வேற யாரு அப்படின்னு பார்க்கலாம். அரோரா அவர்கள் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாலும், ஓட்டு வித்தியாசப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குதோ. விக்ரம் அவர்களும் வெளியேறிருவாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. யார் அந்த 2 பேர் எவிக்ட் ஆக போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.